என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஆரீரருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்தனேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, பதினாயிரங்கள் சிறந்தோ, பதினாயிரங்கள் சிறந்தோ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சாலமோனின் உன்னத பாட்டு 1 அதிகாரத்தை என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக 9, 10, 11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இன்றைக்கு 11வது வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். இருந்தாலும் 9, 10, 11 வசனங்களை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சிக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாயிருக்கிறது. வெள்ளி பொட்டுகளுள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மணவாளன் மணவாட்டியை பற்றி சில வர்ணனையான காரியங்களை சொல்லுவது மாத்திரமல்ல, அவளுக்கு தான் செய்ய போகிற ஒரு காரியத்தையும் இங்கே அழகாய் சொல்லுகிறார். கடந்த நாட்களிலே நாம் கன்னங்கள், கழுத்துக்கள் என்று சொல்லப்படுகிற கன்னம், கழுத்து என்ற காரியத்தை குறித்து நாம் கவனித்தோம். இன்றைக்கு 11வது வசனத்திற்குள்ளே நாம் போகலாமே. வெள்ளி பொட்டுகளுள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பாக மணவாட்டியோடு கூட இருக்கின்ற சில தோழிகளுமாய் சேர்ந்து பேசுகிற சில வார்த்தைகளை சொல்லுகிற சில பாடல்களை நாம் இங்கே கவனித்தோம். ஒரு உதாரணத்திற்கு, என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்று சொல்லுகிறார்கள். ராஜா என்னை தம்முடைய அறைகளுக்கு அழைத்து வந்தார். அப்பொழுது அவர்கள், நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம். இந்த மகிழுவோம், செய்வோம், வருவோம் என்ற வார்த்தைகள் வரும்பொழுது, அதே போல நீங்கள் 11வது வசனத்தை வாசிப்பீர்களானால் இங்கே உனக்கு பண்ணுவோம் என்று ஒரு வார்த்தை வருகிறது. அப்படியானால் இது ஒரு சில மொழிபெயர்ப்பிலே எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், மணவாட்டியினுடைய தோழிகள் சொல்லுவதாகவே ஒரு சில மொழிபெயர்ப்புகளிலே அது கொடுக்கப்படுகிறது. ஆனால் மணவாட்டியினுடைய தோழிகள் எல்லாம் சேர்ந்து உனக்கு ஆபரணத்தை பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு அதில் எந்த விதமான ஒரு வேல்யூவும் எந்த விதமான ஒரு அடாப்டேஷனும் அதில் கிடையாது. அவங்க சொல்கிறதுக்கு எந்த விதமான காரியங்களும் அதில் கிடையாது. அப்படியானால் இந்த சொற்றொடரை, பண்ணுவோம் என்ற சொற்றொடரை மணவாளன் தான் சொல்லுகிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. நான் இந்த மணவாளன் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு நன்றாகவே தெரியும், இந்த உன்னத பாட்டு புத்தகத்திலே சாலமோனை ஒரு மணவாளனாகவும் சூலமெத்தியை ஒரு மணவாட்டியாகவும் சித்தரித்து பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு உன்னதத்திலே இருக்கிற தேவனோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியத்தை பற்றினதான ஒரு பரிபாலிப்பை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இன்னொரு விதத்திலே சொல்லப்போனால், மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் மணவாட்டியாகிய சபையை பற்றி தான் இங்கே சொல்லப்படுகிறது. நாம் அந்த கோணத்தில் இதை கவனிப்போம் என்று சொன்னால், மணவாளன் சொல்லுகிறார், உனக்கு ஆபரணங்களை பண்ணுவோம் என்று சொல்லுகிறார். நீங்கள் இந்த பண்ணுவோம் என்று சொல்லும் பொழுது அது ஒருமையிலே பண்ணுவேன், பண்ணலாம் என்ற வார்த்தை தான் வந்திருக்க வேண்டுமே ஒழிய, பண்ணுவோம் என்று சொல்லி பன்மையிலே அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஏன் இது பன்மையிலே சொல்லப்பட்டது? ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கலாம், மணவாளனே சொல்லுகிறதாய் இதிலே சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் இது ஏன் பன்மையிலே சொல்லப்படுகிறது என்பதற்கு ஒரு காரணத்தை நாம் உலக பிரகாரமாக நாம் எடுத்துக்கொள்வோம். உலக பிரகாரமாகவே நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை தெரிந்து கொள்ளப்பட்டு
அந்த மணவாட்டியை மணவாளன் அழைத்து வருகிறார் என்று வைத்துக் கொள்வோமே. இன்னும் கல்யாணம் ஆகலை, நிச்சயதார்த்தத்துக்கு முன்பாக இந்த பெண்ணு பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இவர் கூட்டிட்டு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பெண்ணுடைய வீட்டார் யாவரும் வருகிறார்கள், ஒரு பெண்ணையே கூட்டிட்டு வராங்க அப்படின்னு வைத்துக்கொள்வோமே. இப்போ இந்த பெண்ணை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து பிடிச்சு போச்சு. ஓகே, இந்த பெண்ணை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், இந்த 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 மணவாளனுக்கு இந்த மணவாட்டியை நம்ம ஏற்படுத்தி கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த ஏற்படுத்துதலுக்குரிய நிச்சயதார்த்தத்திற்கு முன்பாக உறுதி என்று ஒரு உறுதிப்படுத்துவார்கள். சரிங்களா? இந்த உறுதி யார் படுத்துவாங்க அப்படின்னு சொன்னால், மணவாளன் மாத்திரம் முடிவு பண்ணி உறுதிப்படுத்த மாட்டார். மணவாளனுடைய வீட்டார் யாவரும் சேர்ந்து தான் அதை உறுதிப்படுத்துவார்கள். சரிங்களா? மணவாளனுடைய அப்பா அம்மா, அந்த பையன் வந்து பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சிருச்சுன்னு உடனே அப்பா எனக்கு இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? என்னடா பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் வந்து சரிப்பா அப்படின்வாரு. அது ஒரு ஜென்டலாக சொல்லுவாங்க, சொல்கிற விதத்தில் சரி அப்படின்னு சொன்ன உடனே மணவாளனுடைய வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் முடிவெடுத்து என்ன பண்ணுவாங்க, அவர்கள் எல்லாரும் சேர்ந்து உறுதிப்படுத்துவதற்காக ஒரு சில காரியங்களை செய்வார்கள். செய்வதை தான் இங்கே வித்தியாசமாய் ஆபரணங்கள் உமக்கு செய்வோம் என்கின்ற ஒரு வார்த்தையிலே வருகிறது. சரிங்களா? அப்படின்னா ஒரு உறுதிப்படுத்தல், மணவாளனுக்கு இந்த மணவாட்டி உறுதிப்படுத்துகின்ற ஒரு செயலாக இது சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வருவோமே. ஆவிக்குரிய டெர்மினாலஜியில் பார்க்கும் பொழுது நம்முடைய மணவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்க அப்பா யோசேப்பு, அவங்க அம்மா மரியாள் இருக்காங்க. அதனால் இயேசு கிறிஸ்து நம்மை சபையை கல்யாணம் பண்ணுறதுக்கு, சபையை தன்னோடு சேர்த்துக்கொள்வதற்கு போய் யோசேப்புக்கிட்டேயும் மரியாள்கிட்டையெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இங்கே சொல்லப்படுகின்ற டெர்மினாலஜி, இதில் கொடுக்கப்படுகின்ற அந்த அந்த லெட்டர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது. வி வில் மேக் அப்படின்ற ஒரு வார்த்தை, நாம் செய்வோம், நாம் பண்ணுவோம். அப்போ இந்த நாம் என்ற ஒரு வார்த்தை எதை காட்டுகிறது என்று சொன்னால், நம்முடைய தேவனை பற்றி நாம் இன்னும் விளங்கி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விளக்கத்திற்காக இன்றைக்கு இந்த பகுதியை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்வோம். நீங்கள் ஆதியாகமத்திலேயே ஆண்டவரை பற்றி நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆதியாகமத்திலே நீங்கள் 1 அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு மனுஷனை இந்த உலகத்திலே ஆண்டவர் உருவாக்க வேண்டும், உண்டாக்க வேண்டும் என்று தீர்மானித்து மனுஷனை உண்டாக்கும் பொழுது, முதல் இந்த மனுஷன் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட விதத்தை பற்றி சொல்லப்படுகின்றது. 1 அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும், என்னுடைய சாயலாக என்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமா அப்படி சொல்லியிருக்கணும் இல்லைங்களா? நமது சாயலாக நமது ரூபத்தின்படியாக. சரிங்களா? நீங்கள் அதே ஆதியாகமம் 3 அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த ஆதாம் ஏவாள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, கீழ்ப்படியாமை என்கின்ற ஒரு இடத்திற்கு வந்து அவர்கள் கீழ்ப்படியாமைக்கு போகிற நேரத்தில் ஆண்டவர் அவர்களை பற்றி ஒரு காரியத்தை தமக்குள் பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, மனுஷனோ நம்மை போல ஒருவனானான் என்ற ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நம்மில் ஒருவனை போல, நம்மில் ஒருவனை போல. அப்ப நம்மில் ஒருவனை போலனா என்னில் ஒருவனை போல அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். என்னை போல அப்படின்னு நேரடியாக சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்மில் என்கின்ற ஒரு பன்மைத்துவத்தை அவர் அந்த இடத்துல உபயோகப்படுத்துகிறார். நீங்கள் அதே போல ஆதியாகமம் 11 அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஒரு பெரிய பாபேல் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுகிறார்கள். இந்த பெரிய கோபுரத்தை கட்டும் பொழுது தேவன் வந்து இறங்கி மனுஷனிடத்திலே அவன் என்ன செய்கிறான் என்று பார்ப்போம் என்று சொல்லி இறங்கி பார்க்கும் பொழுது, அவர்கள் தங்கள் வழியை கெடுத்து கொள்ளும்படியாய் ஒரு கோபுரத்தை கட்டுகிறார்கள், தங்கள் பெயர் உண்டாக்கும்படியாய் கட்டுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அதில் 7வது வசனம் இப்படியாய் ஆரம்பிக்கிறது. நாம் இறங்கி போய் ஒருவருடைய ஒரு பாஷையை ஒருவர் புரிந்து கொள்ளாதபடிக்கு பாஷையை தாறுமாறாக்குவோம் என்று சொல்லுகிறார். இறங்கி போய் நாம் என்ற வார்த்தை அப்படின்னா, இந்த பன்மைத்துவத்தை ஆங்கே தமிழிலே பயன்படுத்தப்படுகிறது, அதை தான் ஆங்கிலத்திலும் பயன்படுத்தப்படுகிறது, அதுதான் மூல பாஷையிலும் உங்களுக்கு வருகிறது.
ஒருவேளை மூல பாஷையிலிருந்து வரும் பொழுது அது ஒருமையிலிருந்து பன்மையில் சொல்லப்பட்டிருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம், ஒருவேளை ஒரு டிரான்ஸ்லேஷனில் அதில் வந்து ஒரு பிழையாக இருக்குமோ என்று நினைக்கலாம். இல்லை, டிரான்ஸ்லேஷன் பிழைலாம் கிடையாது. அது சொல்லி இருக்கிறது உண்மைதான், அது உண்மைதான். அந்த வசனத்திலே நாம் என்ற ஒரு வார்த்தை, நம்மில் ஒருவனை என்ற ஒரு வார்த்தை, இவைகள் எல்லாமே வந்து உண்மைதான். ஏன் என்று சொன்னால், முதலாவது நம்முடைய தேவனை நாம் விளங்கி கொள்ள வேண்டும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆதி ஆகம புத்தகத்தை வாசிக்கும் பொழுது தேவனை பற்றின காரியத்தை கவனிப்பீர்களானால், ஆதி ஆகம புத்தகத்திலே தேவனை பற்றின காரியத்தை நான் போன வருஷம் ஆரம்பத்திலே ஆரம்பித்து நான் சில காரியங்கள் தேவனை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் வேதத்திலிருந்து. ஒருவேளை நீங்கள் மறந்திருக்கலாம், ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கே இப்படியாய் சொல்லப்படுகிறது, ஆதியிலே தேவன் என்று ஒரு வார்த்தை வருகிறது. ஆதியிலே தேவன். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் அல்லது காட் என்ற ஒரு வார்த்தை ஏறக்குறைய 4470 முறை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் என்ற ஒரு வார்த்தை, காட் என்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை ஆகமங்கள் என்று சொல்லப்படுகிற 5 ஆகமங்களில் மாத்திரம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஏறக்குறைய 671 முறை தேவன் என்ற ஒரு வார்த்தை, 671 முறை உங்களுக்கு தேவன் என்கின்ற ஒரு வார்த்தை ஆகம புத்தகங்களிலே, ஆதி ஆகமம், யாத்திரை ஆகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் என்று சொல்லப்படுகிற 5 ஆகமத்திலே உங்களுக்கு வருகிறது. இந்த 5 ஆகமங்களிலே கூட ஆதி ஆகமத்தை நீங்கள் தனியாக எடுத்தீங்கன்னா ஏறக்குறைய 199 முறை தேவன் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. இதிலும் நீங்கள் சங்கீதத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் ஏறக்குறைய 376 முறை தேவன் என்ற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகின்றது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தேவன் என்கின்ற ஒரு வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற 66 புத்தகங்களிலே 2 புத்தகத்திலே தேவன் என்ற ஒரு வார்த்தை இருக்காது. ஒன்று எஸ்தர் புத்தகம், இன்னொன்று உன்னத பாட்டு. சரிங்களா? உன்னத பாட்டில் மணவாளன், நேசர் அப்படின்னு தான் வருமே ஒழிய எந்த இடத்துலையும் தேவன் அப்படின்ற ஒரு வார்த்தை வராது. சரிங்களா? இந்த தேவன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு, அதாவது ஆதியிலே தேவன் என்று ஆரம்பிக்கிற அந்த ஆதியிலே தேவன் என்று சொல்லப்படுகிற, தமிழிலே தேவன், இங்கிலீஷில் காட் என்று சொல்லப்படுகிறது. மூல பாஷையில், எபிரேய பாஷையில் எல்லோஹீம் என்ற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறது. எல்லோஹீம் என்ற ஒரு வார்த்தை, எல்லோஹீம். இந்த எல்லோஹீம் அப்படின்ற ஒரு வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே ஏறக்குறைய 2500 முறை எபிரேயு வேதாகமத்திலே உங்களுக்கு வருகிறது. பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படுகின்ற எபிரேயு புத்தகத்தில் எபிரேயு மொழி பெயர்ப்பிலே நமக்கு வருகிறதாய் இருக்கின்றது. இந்த எல்லோஹீம் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், நான் சொல்கிறத நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எலோஹா அப்படின்னு ஒன்று இருக்குது, ELOAH, எலோஹா. இந்த எலோஹா அப்படின்னு சொன்னால் தேவன் அப்படின்னு அர்த்தம். எலோஹீம் அப்படின்னு சொன்னால் தேவர்கள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். தேவர்கள் அப்படின்றத நம்ம தேவர்கள்னு சொல்ல முடியாது, தேவன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷையும் சேர்த்து சொல்லுங்க, எப்படி இருக்கும்? அப்படி தான் அது அர்த்தம். சரிங்களா? அதாவது எல்ஹான்னு சொன்னால் ஒருமையில் சிங்குலரில் இருக்கும். எல்லோஹீம், அந்த ஹிம் அப்படின்றது ப்ளூரல் பாயிண்ட் அவுட் பண்ணுறது, ப்ளூரலிசமில் வருது. ஆகையினாலே அது பன்மையிலே சொல்லப்படுகிறது. அப்படின்னா நமக்கு ஆதியிலே தேவன் அப்படின்ற ஒரு வார்த்தை ஆதியிலே தேவன்கள் அப்படின்ற மாதிரி தான் வரும் அது ஆக்சுவலாக. அப்போது தேவனுடைய தெய்வத்துவமே எப்படி வேதத்தில் சொல்லப்படுகிறதுனா ப்ளூரலிசமில் தான் சொல்லப்படுகிறது. அப்படின்னா நமக்கு ஒன்றே சந்தேகம் வரும், அப்போ நமக்கு நிறைய தேவர்கள் இருக்காங்களா? ஒரே தேவனுக்குள்ளே நிறைய தேவன் இருக்காங்களா? சில நேரங்கள் இந்த காவிய கதைகள் எல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கும். ஒரே ஆளுக்கு 10 தலை இருக்கும், ஒரே ஆளுக்கு ஒரு 25 கை 30 கை இருக்கும். அந்த மாதிரி ஏதாகிலும் உள்ளுக்குள்ளே ஏதாகிலும் சில வித்தியாசங்கள் இருக்கிறதா என்று சொன்னால் அது அப்படி கிடையாது. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. எலோஹீம் அப்படின்னு சொன்னால்
தேவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஒரிஜினல் டேர்ம் தேவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, தேவன்னு தான் சொல்லணும். தேவன்னு தான் சொல்லணும். ஆனால் அது சொல்லப்படுகின்ற முறை, அதாவது இட் வாஸ் ப்ளூரலி இன்டென்ஸ்ட் பட் சிங்குலரி இம்ப்ளிகேஷன். ப்ளூரல்ல அது சொல்லப்பட்டிருக்கும், ஆனால் சிங்குலரில் தான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதற்கு உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேனே, நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் நான் சொல்லுகிறேனே. இந்த ஹோட்டலுக்கெலாம் மதிய நேரங்களில் போனோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு போர்டு போட்டிருப்பாங்க முன்னால். என்ன போர்டு போட்டிருப்பாங்க சொல்லுங்கள்? மதிய நேரத்தில் போகிறோம், ஒரு 11 மணிக்கு மேலே ஹோட்டல், இது இங்கிலீஷில் என்ன போட்டிருப்போம்? மீல்ஸ் ரெடி. மீல்ஸ் ரெடி அப்படின்னு போடுறாங்களே, மீல்ஸ்ன்னு போடக்கூடாது, மீல் தான் போடணும். சரிங்களா? இப்போ மீல்னா என்ன? மீல்ஸ்னா என்ன? அப்போ தமிழில் என்ன பண்ணணும்? சாப்பாடுகள் அப்படி தானே போடணும். சாப்பாடுகள் அப்படி தானே வரணும். ஆனால் சாப்பாடு அப்படின்னு தான் போடுவாங்க. சாப்பாடுன்னு சொன்னால் ஒரு 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 பாத்திரத்தில் அநேக அரிசி தானியங்களினுடைய ஒரு கூட்டுத்தொகையை தான் நம்ம சாப்பாடுன்னு சொல்கிறோம். அது இவ்வளோ இருக்கலாம், இவ்வளோ இருக்கலாம், இவ்வளோ இருக்கலாம், எவ்வளோ வேணும், அது பேர் சாப்பாடு, அவ்வளோதான். ஒன்று எடுத்து இது சாப்பாடு, 2 எடுத்து இது சாப்பாடுகள் அப்படி சொல்ல மாட்டோம். புரியுதுங்களா? அப்போது அநேகம் கொண்ட ஒன்றை நம்ம வந்து ப்ளூரலாக இருக்கிறத நம்ம எப்படி சொல்கிறோம்? சிங்குலராக தான் நம்ம பேசுகிறோம். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு உதாரணம் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேதத்திலேருந்தே நம்ம எடுப்போமே, ஆவியின் கனி அப்படின்னு சொல்லப்படுறது எத்தனை இருக்குது? 9. அன்பு, சந்தோஷம், சமாதானம் அப்படின்றது 9 விதமாக இருக்குது. நம்ம அது ஆவியின் கனின்னு தான் சொல்கிறோமே ஒளி ஆவியின் கனிகள்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அதற்குள்ளே அநேகம் அடங்கி இருக்கிறது. ஆனால் அது அழைக்கப்படுவது எப்படி என்றால் ஒருமையிலே தான் வருகிறது. சரிங்களா? அதே போல பலவற்றின் மூலமாய் அல்லது பலவற்றை தனக்குள் அடக்கின ஒருவர் அப்படின்றதுக்கு தான் தேவன். இந்த பலவற்றை அப்படின்றது தான் உங்களுக்கு ஹீப்ரூவில் வந்து ஆக்சுவலாக காட்ஸ் அப்படின்ற மாதிரி ப்ளூரலிசமில் சொல்கிறாங்க. ஆனால் தமிழிலோ அல்லது இங்கிலீஷ்லேயோ உங்களுக்கு வந்து காட் அப்படின்னு தான் வரும். காட் அப்படின்ற ஒரு வார்த்தை, தேவன். சரிங்களா? நீங்கள் இந்த தேவன் கூட பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் யூஸ் பண்ணும்போது ஜி கேபிட்டலில் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நம்ம இங்கிலீஷ் பைபிளில் வாசிங்கன்னா ஜி கேபிட்டலில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பக்கத்தில் எஸ்ன்னு வந்துருச்சுன்னா அந்த கேபிட்டலிசம் போயிடும், ஸ்மால் தான் வரும். அப்படின்னா குட்டி கடவுள்கள் அப்படின்னு அர்த்தம். அவதாரங்கள்னு சொல்ல அந்த மாதிரி குட்டி கடவுள்கள் அப்படின்னு அர்த்தம். தேவன் அப்படின்னா ஒருத்தர் தான். இந்த ஒருத்தர் அநேகத்தை தனக்குள் அடக்கி வைத்திருக்கிறபடியினாலே நாம் அவரை தேவன் என்று ஒருமையிலே சொல்லுகிறோம். அதே உங்களுக்கு எபிரேயத்தில் அவர் பலவற்றையும் அடக்கினவர் என்று சொல்லுவதற்கு ப்ளூரலிசமில் அவங்களுக்கு சொல்லப்படுது. தட்ஸ் ஆல். சரிங்களா? அப்போது பலவற்றை தமக்குள் அடக்கின ஒருவர் திடீர்னு பேசுகிறாருன்னு வச்சுங்களேன், தனக்குள்ளேயே அவர் பேசுகிறாருன்னு சொன்னால் அவர் பன்மையில் தான் பேசுவார். அவர் ஒருமையில் பேச மாட்டார். தனக்குள்ள நம்மை போல ஒருவரான நமக்குள். இப்போ நீங்கள் யோசித்து கொள்ளுங்களேன். ஒரு உதாரணத்துக்காக சொல்லுங்க, தப்பு நீங்கள் வந்து அது ரியலாக நீங்கள் எடுத்துக்கூடாது. இப்போ ஏதோ ஒரு ஒரு ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனுஷன் அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆவி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அவன் தனக்குள்ளேயே பேசிக்குவான். தனக்குள்ளேயே பேசிக்கும் போது எப்படி பேசுவான்? நம்ம போகலாம், இது கொஞ்ச நேரம் நம்ம போவோம், அப்படி தானே பேசுவான். நான் போகிறேன், இது கொஞ்ச நேரம் நாம், அப்படி பேச மாட்டாங்க. அப்போது தனக்குள்ளே அந்த 2 விதமாய் 3 விதமாய் பல விதமாய் வரும் பொழுது தன்னுடையதையே தனக்குள்ளே இருக்கும் பொழுது நரம்புகள் நமக்குள்ளே இருக்கிறது. நரம்புன்னு சொல்கிறோம் நம்ம. நரம்புகள் நமக்குள்ள, நரம்பு மண்டலங்கள்னு நமக்குள்ளே சொல்கிறோம். அப்போது இவைகளை நம்ம பேசும்பொழுது எப்படி பேசுகிறோன்னா பன்மையில் தான் நம்ம பேசுவோம். ஏன்னா நிறைய இருக்குது உள்ளுக்குள்ளே. ஆனால் ஒரே தான். நம்ம சரீரத்தை எடுத்துக்கோங்க, பல தரப்பட்ட அவயவங்கள் கொண்டு தான் ஒரு சரீரம். அதனால் சரீரங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், சரீரம் தான் சொல்லுவோம்.
இந்த சரீரம் பலதரப்பட்ட அவயவங்களை கொண்டது, பலதரப்பட்ட மண்டலங்களை கொண்டது, பலதரப்பட்ட எலும்புகளை கொண்டது. அப்போ ஒரு பெரிய அநேக கூட்டு பொருட்களால் உண்டான ஒரே சரீரம். அதே போலதான் எலோஹிம் அப்படின்னு சொன்னா பலவற்றை தனக்குள் அடக்கின ஒருவர் அப்படின்னு அதற்கு அர்த்தம். நீங்கள் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது சொல்லுவார், இஸ்ரவேலே நீ கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவர் ஒருவர் தான். அவர் ஒருவேளை இந்த மாதிரி இருப்பார், அந்த மாதிரி இருப்பார், இதை செய்வார், அதை செய்வார், இப்படி இருப்பார், இந்த கோணத்தில் இருப்பார் என்று சொல்லி தேவனை நாம் எந்த விதத்திலும் எதை கொண்டும் உருவகப்படுத்தும்படியாய் அவர் எதற்குமே அனுமதி கொடுக்கல. அவர் ஒருவரே. நீங்கள் அதே போல 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நம்முடைய தேவன் ஒருவரே என்று சொல்லுகிறார். நீங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, ஆவியானவரும் ஒருவரே என்று சொல்லப்படுகிறது. ஒருவரே 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 என்று வரும் பொழுது நம்ம தேவன் ஒருவரே, இதை வேற ஏன் தனித்தனியாக சொல்லணும்? தேவன் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். இவங்க யார் அப்படின்னு, இவங்க யாருன்னு சொன்னா தேவன். நான் சொல்றதை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பல தரப்பட்டதான அல்லது பலவற்றை தனக்குள் அடக்கின ஒருவர் தான் தேவன். அவர் வேதத்திலே நமக்கு வெளிப்படும் பொழுது எப்படி வெளிப்படுறாருன்னா, ஒரு 3 விதங்களிலே தம்மை வெளிப்படுத்திக்கிறார். அவ்வளவுதான். நீங்க இன்னும் எடுத்துக்கொண்டீங்கன்னா யெகோவா ராஃபா, யெகோவா ரூவா, யெகோவா நிசி, யெகோவா ஷாலோம், அப்படி நிறைய இருக்குது. அப்படின்னா இது எல்லாம் அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய தன்மைகள், இவைகள் எல்லாவற்றையும் தனக்குள்ள அடக்கி கொடுக்கிறார். சரிங்களா? இப்போ நீங்க யாரை வணங்குறீங்கன்னா நாங்கள் யெகோவா ராஃபா வணங்குறோம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏனென்றால் இவை எல்லாவற்றையும் தனக்குள்ள அடிக்கின ஒருவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதனால ட்ரையூம், ட்ரினிட்டி என்று சொல்லப்படுகிற, திருத்துவம் என்று சொல்லப்படுகிற காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். புதிய ஏற்பாட்டு காலத்திலே உங்களுக்கு திருத்துவம் ரூபிக்கப்பட்டது தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க வருகிறார். ஞானஸ்நானம் எடுக்கிற இடத்திலே நடக்கிற ஒரு சம்பவம். 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிங்க. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இந்த 3 சாராம்சமும் ஒரே இடத்துல. குமாரன் ஞானஸ்நானம் எடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கி வருகிறார், வானத்திலிருந்து பிதாவினுடைய சத்தம் துணிக்கிறது, இவர் என்னுடைய நேசகுமார். அப்போ வேதத்துல பலதரப்பட்ட தேவன் ஒரு 3 விதங்களிலே நாம் புரிந்து கொள்ளத்தக்கனாய் நமக்கு அவர் வெளிப்படுகிறார். அதை இன்னும் ஈஸியா நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தேவன் என்பது நம்முடைய இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சிருஷ்டிகர் ஒருவர். இந்த சிருஷ்டிகர் செய்கின்ற செயல்பாடுகள் இருக்குல்ல, இந்த செயல்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியை கொண்டு செய்கிறார். இந்த பரிசுத்த ஆவியாய் இருந்தவர் ஒரு நாளிலே மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து என்ற ஒரு பெயரிலே வந்தார். அப்ப தேவன் ஒரு அதிகாரத்துவம் உள்ள ஒரு காரியம். இந்த அதிகாரம் செயல்படுகின்ற செயல்பாடுகளுக்கு பெயர் தான் பரிசுத்த ஆவியினுடைய செயல்கள். அந்த செயல் மனுஷனுக்காக மனுஷனா இந்த உலகத்துக்கு வந்தது இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு பெயர். சரிங்களா? அப்போ இந்த திருத்துவத்தை என்று சொல்லப்படுகிற தேவன் நம்மில் என்று சொல்லப்படுகிற இந்த திருத்துவத்தை நீங்களும் விளங்கிக் கொள்ளணும், நானும் விளங்கிக் கொள்ளணும். இந்த திருத்துவத்தை மறுதலித்து பேசுகிற யாரா இருந்தாலும் நீங்கள் அவர்களுக்கு வாழ்த்துதலையும் சொல்லாதிருங்கள் என்று யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். ஏன் என்று சொன்னால், நீங்கள் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தையும் 22வது வசனத்தையும் வாசிப்பீர்களானால், 2 யோவான் 1ஆம் அதிகாரம்
7வது வசனத்தை வாசிப்பீர்களானால், இந்த 4 வசனங்களையும் நம்ம வாசிக்க நேரம் இல்லை. இந்த 4 வசனத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்க. மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவையோ பிதாவையோ பரிசுத்த ஆவியோ இவர்களெல்லாம் ஒரே தேவனா இருக்கிறவர்கள ஏதாவது ஒன்னைய பிரித்து யாராவது பேசுனாங்கன்னா அவங்க தான் அந்தி கிறிஸ்து. அதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. நீங்கள் அதற்கு கவனமாக இருங்கள் என்று யோவான் தன்னுடைய நிருபத்திலே, பொதுவான நிருபத்திலே அவர் எழுதுகிறார். அப்படி என்று சொன்னால் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் பலவற்றை தனக்குள் அடக்கின ஒருவர். இப்பொழுது அவர் பேசுகிறார் நாம். இப்போ இந்த வசனத்தை இப்போ புரிந்து கொண்ட விதத்தில் இப்போ நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்கள், வெள்ளி பொட்டுகள் உள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம் அப்படின்னா யார் சொல்றன்னா மணவாளன் சொல்றார், பண்ணுவோம். அப்படி என்றால் மணவாட்டிக்கு ஒரு காரியத்தை, மணவாட்டியை உறுதிப்படுத்துதலை ஏதோ இயேசு கிறிஸ்து மாத்திரம் தீர்மானம் பண்ணுவதல்ல, அவரோடு கூட இருக்கிற சகல காரியங்களும் ஒரு மனதோடு தீர்மானிக்கிற ஒரு தீர்மானம். தேவன் தனக்குள்ளே எல்லாவற்றையும் சேர்த்து அல்லது எல்லா முழு மனதோடும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு செயல் தான் இங்கே நாம் அப்படின்ற ஒரு யுனைடெட் லெவல், ஒரு ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற அந்த செயல்பாடு. அப்படின்னா ஒரு முழு பரலோகமே நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஏற்றுக்கொள்ளுதலுக்கு தான் இங்கே சொல்லப்படுகின்றது நாம் பண்ணுவோம் என்ற ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகின்றது. நாம் இந்த வசனத்துக்கு திரும்ப வருவோமே, வெள்ளி பொட்டுகளுள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம். மணவாளன் பண்ணுவோம் என்ற ஒரு வார்த்தைக்கு நாம் அர்த்தத்தை பார்த்து விட்டோம். இங்கே வெள்ளி, அடுத்தது பொன் ஆபரணங்கள் என்ற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகின்றது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே நீங்கள் பொன் வெள்ளி என்று சொல்லப்படுகிறவைகளை பற்றி நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், வேதத்திலே நான் தங்கம் அல்லது பொன் என்பதை பற்றி நான் சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். வெள்ளி நம்ம அவ்வளோ ஒன்றும் கவனிக்க வேண்டாம். இந்த பொண்ணை கவனிச்சோனாலே ஓரளவுக்கு நமக்கு வெள்ளியும் கொஞ்சம் புரிஞ்சிடும். ஆகையினால் நம்ம இன்றைக்கு ஏற்ற அந்த வார்த்தையை நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் பொன் என்று சொன்னால் இந்த பொன்னை பற்றின சில காரியங்களை சொல்லுகிறேன். வேதத்திலே இந்த பொன் கிடைக்கிற இடங்கள், பொன் விளைகிற இடங்கள் அப்படின்னு சொல்லி வேதத்திலே ஒரு 4 இடங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. வசனத்தை சொல்கிறேன், எங்கன்னு சொல்கிறேன், அதை மாத்திரம் எழுதிக்கோங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11, 12 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆவிலா தேசம் என்று சொல்லப்படுகின்றது. ஆவிலா என்று சொல்லப்படுகிறது. அந்த 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 நிலத்தினுடைய பொன் நல்லது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. 2ஆவதாக 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்பீர்களானால் ஓப்பிரி என்று சொல்லப்படுகிற ஓப்பிரியின் தங்கம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். 3ஆவதாக 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 2 மற்றும் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் சேபாவின் தங்கம் என்று சொல்லப்படுகிறது. சேபாவின் தங்கம் என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் 2 நாளாகமும் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கும் பொழுது அரேபியாவிலிருந்து வருகிற தங்கம் என்று சொல்லப்படுகிறது. அரேபியா தங்கம் விளைகிற இடத்தினுக்கு இன்னொரு பெயர், 4 பேரில் ஒரு பேர் அரேபியா என்று சொல்லப்படும். ஆக ஆவிலா, ஓபிரி, சேபா, ஆவிலா, அரேபியா என்று சொல்லி 4 இடங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் இந்த பொன் உபயோகப்படுத்தப்படுகின்ற உபயோகங்கள்லாம் என்ன? வேதத்தில் பொன்னை வைத்து என்ன உபயோகத்திற்காய் பொன்னை அவர்கள் உபயோகிக்கிறார்கள்? ஒரு 7 காரியங்களை சொல்லுகிறேன், நீங்கள் எழுதி கொள்ளுங்க. முதலாவதாக ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த ரெபேக்காளுக்கு எலியேசர் அவளை உறுதிப்படுத்துவதற்காக சில பொன் ஆபரணங்களை, கடகங்களை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்படி என்றால் பொன் ஒரு அழகு சாதனமாய் அல்லது ஒரு உறுதிப்படுத்தலுக்காய் அன்றைக்கு உபயோகப்படுத்தது. அழகுன்றது உறுதிப்படுத்துதலுக்காய் உபயோகப்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. 2ஆவதாக நீங்கள் யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பொன்னானது காணிக்கைக்காய் உபயோகப்படுத்தப்பட்டது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலைக்கு
காணிக்கைக்காக உபயோகப்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக நீங்கள் யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரையிலுள்ள வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பரிசுத்த பொருட்களுக்கு பொன் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஹோலி அட்டோன்மெண்ட் என்று சொல்லுவார்கள். பரிசுத்த பாத்திரங்கள், கர்த்தருக்கு உபயோகப்படுத்துகிற பரிசுத்தமானவைகள் எல்லாவற்றிற்கும் பொன் உபயோகப்படுத்தப்படுகிறதாய் நாம் வாசிக்கின்றோம். நாலாவதாக நீங்கள் யாத்திராகமும் 36ஆம் அதிகாரம் 34 முதல் 38 வரையுள்ள வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சரீரத்தை அழகுபடுத்தி கொள்ளுவதற்காக பொன் உபயோகப்படுத்தப்பட்டதை குறித்து நாம் அங்கே பார்க்கலாம். பிசிக்கல் அட்டோன்மெண்ட், சரீர உபயோகமாய் சொல்லப்படுகின்றது. ஐந்தாவதாக யாத்திராகமும் 32ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த பொன்னினாலே விக்கிரகங்களை செய்தார்கள் என்று சொல்லி விக்கிரகங்கள் செய்வதற்காய் உபயோகப்படுத்தப்படுகின்றது இந்த பொன். விக்கிரகங்களுக்கு ஐடல்ஸ், ஐடோலட்ரிஸ். ஆறாவதாக நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பொன் ஒரு பரிசு பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. பரிசு பொருளாக, கிஃப்ட், பரிசு பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. ஏழாவதாக நீங்கள் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்பீர்களானால், பொன் ஒரு வியாபாரத்திற்காக பணமாய் பயன்படுத்தப்படுகின்றது. வியாபார பணமாய், மணி, மானிட்டோரியல், மணி யூசேஜ் என்று சொல்லலாம். பொன் ஒரு வியாபாரத்திற்கு அல்லது பணமாய் உபயோகப்படுத்த ஒரு 7 விதத்திலே இந்த பொன் ஆனது உபயோகப்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். சரி, இந்த பொன் எதற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது? அந்த இடத்துக்கு நம்ம வருவோம். இந்த பொன் எதற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஒரு 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பொன் ஆபரணங்களை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம விளங்கிக்கிறதுக்காக தான் இவ்வளோ சுற்றிக்கிட்டு வரடான்னு, சரிங்களா? நம்ம நேரடியாக பொன் ஆபரணம்னு சொன்னபோது, அப்போ ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஆபரணம் பண்ணி போடுவாரா அப்படின்னா போடுவார். அது என்ன ஆபரணம் அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்குறோம். 5 விதங்களிலே சொல்லப்படுகிறது. ஒன்று, நீங்கள் யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நான் புடமிடப்பட்ட பின்பு பொன்னாய் விளங்குவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால், ஒரு புடம் இடுதலினுடைய அடையாளமாய் சொல்லப்படுகிறது இந்த பொன், சரிங்களா? புடமிடப்படுதல் அப்படின்றத வைத்துக் கொள்ளுங்க, அல்லது சுத்திகரிக்கப்படுதல் அல்லது சீர்படுதல், இதற்கு பொன் ஒரு அடையாளமாய் வேதத்திலே சொல்லப்படுகின்றது. இரண்டாவதாக தானியேல் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், தானியேல் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே ஒரு சொப்பனம் சொல்லப்படுகிறது. இந்த சொப்பனத்திலே பொன், அவனுடைய தலை பொன்னாய் இருந்தது. பொன் என்று சொல்லும் பொழுது அது பாபிலோனுடைய ராஜ்யத்திற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. அப்படியானால் தேவனே பாபிலோனுடைய ராஜ்யத்தை ஒரு பொன்னிற்கு சமமாய் அவர் அதை அங்கீகரித்தார் என்று சொன்னால், தேவனுடைய அதிகாரத்திற்கு அது அடையாளமாய் சொல்லப்படுகிறது. தேவனுடைய அதிகாரம் அல்லது அங்கீகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம், ஆத்தரைசேஷன். பாபிலோன் ராஜ்யம் ஒரு பொன்னான ராஜ்யம் என்பதை தேவனே சொல்லுகிறார், தேவன் அங்கீகரிக்கிறார். நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன், ஒரு புடமிடப்படுதலுக்கு அடையாளம். இரண்டாவது, தேவனுடைய அங்கீகரிப்பிற்கு அது ஒரு அடையாளம். மூன்றாவதாக நீங்கள் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கே மீட்கப்படுதல் என்று சொல்லப்படுகிறது. மீட்கப்படுதலுக்கு இந்த பொன் உபயோகப்படுத்தப்படுகிறது. மீட்பின் அடையாளமாக இங்கே சொல்லப்படுகின்றது. நீங்கள் 4ஆவதாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், இந்த பொன் விசுவாசத்திற்கு சரிசமமாய் சொல்லப்படுகிறது. விசுவாசத்திற்கு அடையாளமாய், விசுவாசத்திற்கு சமமாய் இந்த பொன் சொல்லப்படுகின்றது. 5ஆவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், கிறிஸ்துவினுடைய உபதேசத்திற்கு இது அடையாளமாய் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவினுடைய உபதேசத்திற்கு இந்த பொன் அடையாளமாய்
சொல்லப்படுகிறது. புடமிடப்படுதலுக்கு, அங்கீகரிக்கப்படுவதற்கு, மீட்பதற்கு, விசுவாசத்திற்கு, கிறிஸ்துவினுடைய உபதேசத்திற்கு அடையாளமாய். இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அப்படியே பிசைஞ்சு ஒரு மாவா எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தேவனுடைய மகிமைக்குரியவளாய் மாறுவதற்கு அல்லது தேவனுடைய மகிமைக்கு அடையாளமாய் சொல்லப்படுவதுதான் இந்த பொன். உடமிடப்படுதல் எதற்கு? மகிமையாய் மாறுவதற்கு. மீட்கப்படுவது எதற்கு? மகிமையாய் மாறுவதற்கு. தேவன் நம்மை அங்கீகரிக்கிறார் என்று சொன்னால் அவரோடு கூட அந்த மகிமையில் இருக்க வேண்டும் என்பதற்காக, நிற்க வேண்டும் என்பதற்காக. அப்படின்னா பொன் என்று சொன்னாலே ஒரே வார்த்தையில் முடிச்சலாம், தேவ மகிமைக்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் வெள்ளி என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், வெள்ளியை குறித்து நீங்கள் ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், வெள்ளியினாலே ஓசியா தன்னுடைய மனைவியை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறார். 15 தாலந்து வெள்ளிகளை கொடுத்து அவன் மீட்க. அப்ப வெள்ளி என்பது ஒரு அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுகின்ற மீட்பிற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. சரிங்களா? 2 காரியம் மனசில் வச்சுக்கோங்க. தங்கம் எதுக்கு, பொன் எதற்கு என்றால் மகிமைக்கு அடையாளம். வெள்ளி எதற்கு என்றால் மீட்பிற்கு அடையாளம். மகிமைக்கு, மீட்பிற்கு அது அடையாளம். ஆக ஒரு பொன், தங்கம் என்று சொன்னால் it speaks of the glory of God. நீங்கள் வெள்ளி என்று சொன்னால், சில்வர், வெள்ளி என்று சொன்னால் it speaks of the redemption of God. இப்போ இந்த சப்ஜெக்ட் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உன்னத பாட்டில் நீங்க பொருத்தி பாருங்களேன். உன்னத பாட்டில் பொருத்தி பாருங்களேன். மணவாளன் மணவாட்டியை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு வருகிறார். இப்போ தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து அவளை தனக்கென்று உறுதிப்படுத்தும்படியாய் அவர் சொல்லுகிறார், பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம். இப்போ இந்த பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம் என்று சொன்னால் அவர் ஒரு உறுதியை கொடுக்கிறார். என்னுடைய மகிமையை நான் உனக்கு தருவேன், உன்னை மகிமையாய் மாற்றுவேன், எனக்கு என்னுடைய மீட்பை நான் உனக்கு தருவேன், நீ என்னுடைய மீட்பின் பொருளாய் மாறுகிறாய். இதுதான் பொன் ஆபரணாதிகள் என்று சொல்லப்படுகிற. பொன் என்று சொன்னால், வெள்ளி என்று சொன்னால் அதற்குரிய அடையாளம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அப்படியானால் ஒரு 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 மீட்பை நமக்கு கொடுக்கிறேன் என்று வாக்குத்தத்தம், சபைக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களிலே 2 உண்டு. ஒன்று, இந்த அற்பமான சரீரத்தை மகிமையுள்ள சரீரமாய் மாற்றுகிறவர். 2வது, அழிந்து போகிற ஒரு சரீரத்தை மீட்பின் சரீரமாய் மாற்றுகிறவர். இதுதான் ஆண்டவர் சபைக்குள்ளே வரும் பொழுது அவர் நமக்கு செய்கிற வாக்கு தத்தத்தினுடைய முதலாவது படி, உறுதிப்படுத்தத்தினுடைய முதலாவது படி. நான் இந்த வசனத்தை சில அகராதிகளில், சில மொழிபெயர்ப்பில் நான் வாசிக்கும் பொழுது, இந்த பொன் ஆபரணங்கள் என்று சொல்லப்படுவது எதை குறிக்கிறது என்று சொன்னால், தலையிலே வைக்கப்படுகிற கிரீடம் என்கின்ற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. பொன்மயமாய் இருக்கிற கிரீடத்தின் நடுவே வெள்ளி பொட்டுகளை உமக்கு செய்வேன். அப்படி என்றால் தேவன் எந்த மகிமையோடு கூட இருக்கிறாரோ அந்த மகிமைக்குரிய ஒரு பாத்திரமாய் மாற்றுகிறார். பொற்கிரீடம் சூட்டப்பட்டது என்று சொல்லும் பொழுது இந்த பொற்கிரீடம் எதற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இவள் புடமிடப்பட்டு அதிலே ஜெயம் பெற்றவள். நீங்கள் பொற்கிரீடம் என்று சொன்னால் நான் அவளை அங்கீகரித்திருக்கிறேன் என்ற ஒரு அங்கீகாரம். பொற்கிரீடம் என்று சொன்னால் அவள் என்னுடையவளாய் நான் சேர்த்து கொண்டேன் என்ற அடையாளம். பொற்கிரீடம் என்று சொன்னால் இவள் விசுவாசத்திலே ஜெயம் பெற்றவள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்கென்று ஒரு கிரீடம் வச்சிருக்கிறார். என்ன கிரீடம்? நீதியின் கிரீடம். அப்போ விசுவாசத்திலே ஜெயம் பெற்றவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது என்ன? நீதியின் கிரீடம். அந்த கிரீடத்தை தான் மணவாட்டிக்கு இங்க பேசுறாரு. விசுவாசத்திலே இவள் ஜெயம் பெற்றவள் என்கின்ற ஒரு கிரீடம், அந்த பொன். தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த எல்லா உபதேசங்களையும் கீழ்ப்படிந்து நடந்தவள் என்பதற்கு அடையாளமாக தான் இந்த பொன் சொல்லப்படுகிறது. இதிலே வைக்கப்படுகிற வெள்ளி என்று சொல்லும் பொழுது, இவள் எனக்காய் நான் மீட்டுக்கொண்டேன், என்னுடையவளாய் நான் மீட்டுக்கொண்டேன் என்பதற்கு அடையாளம்தான் பொற்கிரீடத்திலே
வெள்ளி பொட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டது, ஆபரணங்கள், ஆபரணாதிகள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த உலகத்துல இருக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு அடையாளமா சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான், அது ஒரு அடையாளமா சொல்லியிருக்காரு ஒழிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு, மணவாளனே சொல்லியிருக்காரு, நமக்கு ஆபரணங்கள் எல்லாம் போடுவேன் உனக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல செயின்ஸ் ஆஃப் கோல்டு அப்படின்னு வருது, சங்கிலி, தங்க சங்கிலி, அந்த சங்கிலிக்கு நடுவே வெள்ளி பொட்டுகள் உள்ளவைகளாய். சங்கிலி நம்ம செயின் போடுறதுல இந்த செயின் பற்றி சொல்லப்படுகிறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து செயின் போட சொல்லிக்கிட்டாரு, மணவாளன் நமக்கு கிரீட வைக்கிறேன்னு இருக்காரு. இப்படியெல்லாம் நம் உலக பிரகாரமாய் பேசிக்கொள்வதற்காக அல்ல, பரலோகத்தை புரிந்து கொள்வதற்கு பூலோகத்தில் உள்ள சில அடையாளங்களை ஆண்டவர் வைத்தார். வசனத்தை நான் திரும்பமாய் வாசிக்கிறேன், கவனிங்க. வெள்ளி பொட்டுகள் உள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம். சரி, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்துட்டீங்க, மணவாட்டியா உள்ள வந்துட்டீங்க. உங்களுக்கு ஆண்டவர் இந்த மாதிரி எதாகிலும் பொன் ஆபரணம் செஞ்சு போட்டிருக்கிறாரா இல்லையா? போட்டிருக்கிறார்னு சொல்ல முடியல, போடுவார்னும் சொல்ல முடியல. நான் சிம்பிளா சொல்றேன், புரிஞ்சுக்கொள்ளுங்க. நமக்கு ஆண்டவர் பொன்னான ஒரு ஆபரணத்தையும் வெள்ளியான ஆபரணத்தையும் நமக்கு போட்டார். நம்ம போட்டுட்டு இருக்கோம். வெள்ளின்னு சொன்னா மீட்புன்னு சொன்ன, மீட்பு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு கிடைக்க பெற்றாயிற்று. பொன்னுன்னு சொன்னா அவருடைய மகிமை, அவருடைய மகிமைக்கு ஈடு ஆகும்படியான ஒரு அதிகாரம். அப்படின்னா நீங்கள் ஞானசானம் எடுத்து அவரோட உறுதிப்படுத்தினீங்க இல்லைங்களா, அதுதான் பொன்னாபரணம், வேற எதுவுமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் பெற்றீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் வெள்ளியும் பொன்னையும் செஞ்சு போட்டுட்டாரு. ஆனால் போட்டது நமக்கு இன்னும் தெரியாமையே நமக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம வானத்தில் பார்த்து எதையாலும் போடுவார் போல இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அவர் ஒன்றும் மேலே இருந்தெல்லாம் போட மாட்டார், ஏற்கனவே நம்மளை அழைக்கும் பொழுதே அதை உருவாக்கிட்டார். நான் நினைக்கிறேன் எரேமியா புத்தகத்தில் வரும்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு வசனம் ஞாபகம் இல்லை. அது ஏற்கனவே அவர் நமக்கு நம்ம அலங்கரிச்சிட்டார். அந்த அலங்காரத்தை தாண்டி உலகத்தில் இருக்கிற ஒரு அலங்காரம் நமக்கு தேவையில்லை. அலங்காரம், ஆபரணம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் அதில் நமக்கு வரும். தேவன் தம்முடைய மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார், தம்முடைய மகிமையை நமக்காய் கொடுத்திருக்கிறார். இதை தான் உன்னத பாட்டு நமக்கு உறுதிப்படும்படியாய் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. வெள்ளி பொட்டுகளுள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம். சபையாகிய மணவாட்டிக்கு ஆண்டவர் வெள்ளி பொட்டுகளுள்ள பொன் ஆபரணமாகிய தம்முடைய மகிமையும் தம்முடைய மீட்பையும் கொடுத்து நம்மை அவருடையவராய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மீட்கப்பட்டவங்கெல்லாம், ரட்சிக்கப்பட்டவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கென்று ஒரு மகிமையை வச்சிருக்கிறாரு விசுவாசிக்கிறவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த உறுதியை நமக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஒரு நாள் வருவார், நம்மளை அழைச்சிட்டு போகும் பொழுது எந்த மகிமைக்காய் அழைக்கப்பட்டோமோ, எந்த மீட்பிற்காய் நாம் முன்குறிக்கப்பட்டோமோ, அந்த மீட்பையும் அந்த மகிமையும் அந்த நாளிலே அவர் நிறைவேற்றுவார். இன்றைக்கு அதை நமக்குள்ளே உறுதிப்படுத்தி இருக்கிறார். இதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளி பொட்டுகள் உள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம் என்று. நாம் ஜெபிப்போமா? என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா,